ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ மூலமா நம்ம டூட் எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர் 2024 ஐ திங்க் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் பேப்பர் நினைக்கிறேன். இந்த பேப்பர் தான் அரியர் பேப்பர். இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக இருக்க சப்ஜெக்டான இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அதாவது இடிசின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்டோட முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோம் நம்ம வீடியோ போடுவோம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 3 கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 கொஸ்டினில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் படிச்சோம்னாலும் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ சி ஃபில்டர், ஐ ஃபில்டர், எல்சி ஃபில்டர், ஆல்சிஇ ஃபில்டர், பை ஃபில்டர். ஸோ இந்த 5 ஃபில்டர்லேருந்து எனி 2 இல்லைனா 3 ஃபில்டர் கேட்பாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 7 மார்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 7 மார்க்கு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை 14 மார்க் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. 5 ஃபில்டரையும் படிச்சுக்கோங்க. அதில் வந்து சாய்ஸே விடாதீங்க. நீங்கள் வேறு எந்த கொஷினுமே படிக்க வேணாம் ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஃபில்டர் மட்டும் ஒரே கொஷின் படிச்சோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக கை வைக்கலாம். இல்லை எனக்கு ஃபில்டர் தெரியாதுன்னா வச்சிங்களேன், ஜெனோடைடு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஷின் நீங்கள் எதுனா கூட உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. இந்த ஜெனோடைடு வந்து அது டயோடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் வந்து எதுனா 10 மார்க்கும், அட்வான்டேஜ் எதுனா ஒரு 4 மார்க்கும் அப்படின்னு பிரித்து கூட தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் தெரியாதுன்னா இந்த ஆர்சி ஃபில்டருக்கும் எல்சி ஃபில்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர வேறு எதுவுமே இதில் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரே ஒரு கொஸ்டின், வீடியோ கூட லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் ஒவ்வொரு யூனிட்டுமே கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து சாய்ஸ் எடுத்தாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர் கொஸ்டின், எந்த ஃபில்டருமே விடாமல் டயக்ராமில் ஒரு முறை போட்டு போகிறேங்க. ஸோ ஒன்றுமே டைம் இருக்குது, 9 மணிக்கு நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நைட்டில் வந்து ஒரு 3 யூனிட் படித்தாலும் நாளைக்கு காலையில் கூட 2 யூனிட் படிங்க. மிஞ்சி போனால் ஒரு 7 கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேனே. ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்துடும், நீங்கள் பயப்படாமல் பாஸ் ஆகிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டு. இந்த செகண்ட் யூனிட்டில் நம்ம வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுட்டோம். ஸோ பார்ட் ஏல பார்த்தோம்னா எப்பயுமே ஃபெட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஃபெட்டில் வந்து ஜே ஃபெட்டோட பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் கேட்டிருக்காங்க. இல்லைனா வந்து காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர், இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபெட்டில் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபெட்டோட காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அதை படிச்சுக்கோங்க. இல்லை வந்து எனக்கு வந்து யூஜேடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ யூஜேடின் போது ஜெனரலாக யூஜேடி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்குறதில்ல, ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, யூஜேடியோட ஆப்ரேஷன், யூஜேடியோட கேரக்டரிஸ்டிக்ஸு, யூஜேடி ஆசிய ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்னு சொல்லிட்டு இப்படி கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால் இதுதான் ரிப்பீட்டடாக வந்து யூஜேடியும் இந்த ஃபெட்டு ஜே ஃபெட்டு தான் கேட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜேடின்னு படிக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் படித்து போவீங்க, அதை மட்டும் படிக்காமல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும், அது வந்து யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் படிச்சுட்டு போங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக எந்த யூனிட்லேயுமே வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. அடுத்தது தேர்ட் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டு. இந்த தேர்ட் யூனிட்டில் வந்து கொஞ்சம் சிலபஸ் வாஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எதனா ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து 7 மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையரும் ஆசிலேட்டரும் கலந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையரில் இந்த ஆர்சி கப்புள்டு ஆம்ப்ளிஃபையர் திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர், இதையும் திரும்ப கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ 2த்துலேருந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் வரும். அதே போல் பார்த்தோம்னா ஆசிலேட்டரில் 2 ஆசிலேட்டர் இருக்கும். நீங்கள் வந்து ஹார்ட்லி ஆசிலேட்டர் படிச்சுட்டு போங்க, நான் இதை எழுதுறதுக்கு விட்டுட்டேன். ஸோ தேர்ட் யூனிட்டில் வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு 7 மார்க் அதுமாரி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் சப்டிவிஷன் தான் கேட்குறாங்க, 14 மார்க் டைரெக்டாக கேட்குறதில்ல. ஸோ அதனால் ஹார்ட்லி ஆசிலேட்டரில் எதனா ஒரு ஆசிலேட்டர் படிச்சுட்டு போங்க. ஆம்ப்ளிஃபையரில் இந்த 2 ஒரு ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த 2 ஆம்ப்ளிஃபையர் படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் வந்து அதிகமாக எதுவும் படிக்க வேணும் லாஸ்ட் டைமில். ஸோ இதில் தான் ரிப்பீட்டடாக கேட்குறன்றதால இதை மட்டுமே படித்தா போதுமானதாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் யூனிட். இந்த ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம்னா 3 கொஸ்டின் தான் இருக்கும். எஸ்சிஆர் கொஸ்டின், டயாக்கு கொஸ்டின், ட்ரையாக்கு. ஸோ அதை நீங்கள் 3 கூட படிக்க வேணாம். இந்த எஸ்சிஆர் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தோம்னா அதுலேருந்து சப்டிவிஷனாக படிக்கிறாங்க. எப்பயுமே எஸ்சிஆர் வந்து இது வரைக்கும் ஓப்பனாக வந்து கேட்டதே கிடையாது. ஸோ டேரெக்டாக கொஸ்டின் கேட்டதே கிடையாது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின் கேட்டது கிடையாது. லாஸ்ட் டைமாக எஸ்சிஆரோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எஸ்சிஆர் எப்படி 2 டிரான்சிஸ்டராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வெறும் எஸ்சிஆர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அப்போ எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எஸ்சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று மேலே டயக்ராம் தான் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் எப்படி எஸ்சிஆர் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின். இது 3த்தையும் டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு போனாலே கண்டிப்பாக ஒரு யூனிட்டில் இந்த 4th யூனிட் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் எப்பயுமே அட்டன் பண்ணிடலாம், 4th யூனிட்டும் வந்து இடிசியில் அட்டன் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 யூனிட்டில் வந்து அட்டன் பண்ணி வச்சுருந்தாலும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால்
டயாக்கு ட்ராக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா படிச்சுக்கோங்க, இல்லை படிக்க வேலைன்னா இந்த எஸ்சிஆரில் இருக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, ட்ரூ டிரான்சிஸ்டரு, விஏ கேட்6 இதை பார்த்தாலே கன்ஃபார்மாக வந்து நீங்கள் 4th யூனிட் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் 4th யூனிட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. ஃபஸ்ட் யூனிட்டை விட 4th யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தோம்னா 5th யூனிட். இந்த 5th யூனிட்டில் நம்ம ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், மோனோஸ்டபிள் மல்டிமீட்டர் வைப்ரேட்டர். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா மோனோஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த முறை அஸ்டபிள் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டுமே படிச்சுக்கோங்க, அஸ்டபிளும் படிச்சுக்கோங்க, மோனோஸ்டபிளும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து ஒன்று கேட்பாங்க. சப்போஸ் 7 மார்க்கில் கேட்டாங்கன்னா இன்னொரு 7 மார்க்கில் வந்து இந்த கிளிப்பரோட கிளிப்பர் கிளாம்பர் கொஸ்டின் பற்றியா, பாசிட்டிவ் கிளிப்பர், நெகட்டிவ் கிளிப்பர், பாசிட்டிவ் கிளாம்பர், நெகட்டிவ் கிளாம்பர், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பாக பாசிட்டிவ் கிளிப்பர் தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிப்பரில் பாசிட்டிவும் கிளாம்பரில் பாசிட்டிவும் படிச்சுட்டு போங்க. அஸ்டபிள் மோனோஸ்டபிள் இதையும் படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ உட்காந்து இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட ஈஸியாக பாஸ் ஆகலாம். இடிஸ்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், அரியர் கம்மியாக தான் வச்சுருக்கீங்க. ஸோ கன்ஃபார்மாக பாஸ் ஆகலாம். மனம் தளராமல் டைம் ஆகிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. டைம்லாம் இன்னும் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 1/2 மணி நேரம் செலவு பண்ணால் கூட நம்ம தாராளமாக பாஸ் ஆகிடலாம். ஸோ வீடியோ கூட லேட் ஆகிடுச்சு, வேறு வழியே கிடையாது. எனக்கு உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் வந்து சீக்கிரமாக வீடியோ போடல. வீடியோ வந்து லேட் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. ஸோ நான் இப்போ தான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கே வந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால. ஸோ அதனால் வந்து தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நான் சொல்கிற ப்ரிஃபரன்ஸில் வந்து படிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு கொஸ்டின் முடிச்சிருங்க ஃபஸ்ட் யூனிட்டில். அடுத்தது 4th யூனிட்டில் இந்த எஸ்ஆர் கொஸ்டினை படித்து முடிங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த 5th யூனிட்டில் இந்த அஸ்டபிள் மோனோஸ்டபிள் கிளிப்பர் கிளாம்பர் படிங்க. அப்புறம் வந்து 3rd யூனிட்டில் பார்த்தோம்னா இந்த ஆர்சி கப்புள் ஆம்பிளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் படிச்சுக்கோங்க. அப்புறம் 2nd யூனிட்டில் வந்து ஜேஃபெட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை படிச்சுக்கோங்க, யூஜிடி ஈஸியாக இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து டயக்ராம் நச்சுன்னு நீங்கள் பார்த்து ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 1/2 hour செலவு பண்ணாலே ஒரு 3 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்தால், இல்லை 6 மணிக்கு எழுந்தாலும் 7 மணிக்குள்ளே ஒரு 2 கொஸ்டினை படிச்சிடலாம். ஸோ இப்போ உட்காந்து படித்தா கூட 9:30 10:30 11 வரைக்கும் படித்தா கூட ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் வந்து படிங்க, பாஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக இடிஸ்லாம் வந்து பேப்பர் லிபரில் தான் திருத்துவாங்க, இசி டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த பேப்பர்லாம் திருத்துவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆல் கிளியர் பண்ணுவீங்க எல்லோரும் நினைக்கிறேன். ஸோ இது போல் வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.